எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட் டைம் விஜய் திருச்சி போகிறாரு. ஏன்னா அதை ரிசைன் பண்ணிட்டார்ல. ஸோ அவங்க ஓட்டு போட்டவங்களுக்கு நன்றி சொல்லணும். திரும்பவும் அங்கே எலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வேட்பாளருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த எலெக்ஷனுக்கான கேம்பெயின் மாதிரி தான் இருந்துச்சு அது. ஒரு சிஎம் ஆகிட்டார். இப்போ திரும்பவும் வந்து நிறைய டிஎம்கே பற்றி தான் குறை சொல்லிகிட்டே இருக்கார். திரும்பவும் அந்த பழைய இதுலேயே பேசுகிறாரோ அப்படின்னு தோணுது. இன்னும் திரும்ப அவங்கள பற்றி நீ அடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்கள மொத்தமே டோட்டலாக அடித்து முடிச்சிட்டாரு. டிஎம்கே அடித்து முடிச்சிட்டாரு. எல்லா கட்சியும் டோட்டலாக ஓர கட்டியாச்சு. திரும்ப எமோஷனலாக அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுக்கு ரீசன்னு ஒன்று தான். ரீசெண்ட் டைம்ஸில் டிஎம்கே ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனையை திமுக மேலே வச்சுட்டே இருக்குது. திமுககாரங்களும் நிறைய தொண்டர்களும் நிறைய அந்த மெயினாக ரவுடிஸ்தனம் நிறையா இருந்தாங்க கட்சிக்குள்ள. அவங்க பண்ணுற ஒவ்வொரு நாள் பிரச்சனையும் சிஎம் மாதிரி தான் வருது. மேபி அதனால தான் அந்த அவ்வளோ எமோஷனலாக பேசினாருன்னு எனக்கு தோணுது. பட் அது அன்வான்ட்னு எனக்கு தோணுது. 1 மந்த் தான் ஆச்சு. திரும்ப அது எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி தான் இருந்து பார்க்குறதுக்கு. பழைய எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி தான் இருக்குது. சிஎம் ஆகிட்டார். ஸோ இனி அடுத்து என்ன ப்ராசஸ்ஸு, ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, அடுத்து என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காரு, அது எப்படி நிறைவேற்ற போகிறாரு, இதை பற்றி ஆக்கப்பூர்வமாக சொன்னால் மக்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப அவங்கள பற்றி திமுகவை பற்றியே பேசி அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணான்னு எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப அதிகமாக பேசிட்டு வரோன்னு எனக்கு தோணுது. பட் க்ரௌடு முன்னோடி அதிகமாக இருக்குது. டீசெண்டாக இருக்குது. இப்போ க்ரௌடு ஆர்கனைஸ்டாக இருக்குது க்ரௌடு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த க்ரௌடெலாம் பார்த்தா இன்னொரு 10 வருஷத்துக்கு அவரை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இன்னை வரைக்கும் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ரைட் நவ். ஸோ அதனால் இனி திமுக பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் டைரெக்டாக அவர் மக்கள்கிட்ட என்ன பண்ண போகிறேன், அடுத்து என்ன செய்ய போகிறேன், ஸோ என்னென்ன ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது பெட்ரு. ஸோ என்னோடய கருத்து இதுதான். ஸோ உங்களோட கருத்து நீங்கள் என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி.